ஸோ நான் டிராஃப்ட் பண்ண முதல் அஃபிடேவிட் வந்து வழக்கறிஞர் உதயகுமார் ஜெயிலில் இருந்தப்ப அவருக்காக நான் டிராஃப்ட் பண்ண அஃபிடேவிட் தான் என்னோட முதல் அஃபிடேவிட். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்கும்போது இனம் சார்ந்த சமயம் சார்ந்த சிக்கல்கள்லாம் இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ சோஷியல் மீடியா தொடங்கணும் இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன கேட்டால் மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் மலேசியர்கள் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கெல்லாம் உயரமான பில்டிங்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட நம்மளால தங்க முடியாத ஒரு இடம், அதுவும் புக்கிட் பித்தாங்கில் தான் இருக்கு. தலைமைத்துவத்தோடு சிவமலர் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க. என்னுடைய கொள்கைகள் அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம். நெத்தியடினாலே அரசியல் பிரமுகர்களை அழைத்து வந்து மக்கள் கேட்கும் கேள்விகளை முன்வைப்போம். ஆனா இந்த நெத்தியடி சற்று கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது நமது நாட்டை ஆளும் PKR மிக முக்கியமா அந்த தொகுதியின் தேர்தல்கள் தொடங்கி இருக்கின்றன. நிறைய பிரச்சாரங்கள், யார் யார் எங்கெங்க நிக்க போறா, யார் வெற்றியாளர் பொறுப்பு அமர போறா அப்படின்ற செய்தி இப்போ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. மிக முக்கியமா அந்த தலைவர் பதவி என்பது அனைவருக்கும் ரொம்ப முக்கியம். அதுல ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க. எனக்கு நன்கு அறிமுகமானவர், அவரை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு பேச போகின்றோம். சிவமலர் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் துறையின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக இருக்கிறார். விளையாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வராரு. இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். மக்கள் என்ன பிரச்சனை எதிர்நோக்குறாங்கன்னு. அவங்களும் இந்த PKR தொகுதி தேர்தலில் முக்கியமான இடத்துல போட்டி போட போறாங்க. அதை பத்தி இந்த நெத்தியடியில நம்ம பேசுவோம். வணக்கம் சிவமலர். வணக்கம் தயலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நான் உங்களை பார்த்தது வந்து இதை வச்சிடறேன் அதுக்கு முன்னாடி, அப்பதான் நிறைய கேள்விகள் உள்ள இருந்து வரும். உங்களை நான் பார்த்தது வந்து இந்த பாலாய் போலீஸ் முன்னுக்கு தான் அதிகமா பார்த்திருக்கேன். நினைக்கிறேன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆட்சி மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள், மக்களுடைய சட்டம் சார்ந்த போராட்டங்கள், அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த போராட்டங்கள்லாம் போட்டெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட சிவமலர் வந்து எப்போ தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க, எப்போ அரசியலுக்கு வந்தாங்க சிவமலர்? உங்களுக்கே தெரியும் இல்ல, ரொம்ப எல்லாம் யோசிக்கல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு, ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு. சொல்லுங்க. அரசியல் நாட்டம் அப்படின்னு சொன்னா அது 15 வயசுலயே வந்துருச்சு. அப்பயே ஃபார்ம் 3 படிச்சுட்டு இருந்த அப்பயே. சோ அப்ப வந்து நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா ஹராக்கா மட்டும்தான் வந்து இந்த பொலிட்டிக்கலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதக்கூடியது. அப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லி பெந்தோங்கல இருந்து போய் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அப்ப வந்து 1998 அப்பதான் அன்வார் இப்ராஹிம் வந்து கைதானது, இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. சோ அப்பயே ஒரு உணர்வு, ஒரு அநீதிக்கு எதிராக அப்ப வந்து அன்வார் இப்ராஹிம்க்கு எகென்ஸ்டா நடக்கிறது ஒரு அநீதின்ற அந்த ஒரு உணர்வு. நான் என்ன பண்ணுவேன், அத ஹராக்கா பேப்பர் வாங்கிட்டு வந்து போய் போட்டோ ஸ்டேட் பண்ணி ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பேன். அப்ப அந்த அதோட விளைவுகள் தெரியாது, பட் இருந்தாலும் அந்த டைம்ல இருக்கிற அந்த ஒரு வேகம். அப்ப ஒரு சீனரோட போட்டோ ஸ்டேட் கடையில தான் நான் போட்டோ ஸ்டேட் பண்ணுவேன். எப்படியும் ஒரு 100 150ன்னு சொல்லிட்டு போட்டோ ஸ்டேட் போயிட்டு சொந்த செலவுல தான். அதுக்கெல்லாம் யாரும் அப்ப பண்ணி கொடுப்பா? சொந்த செலவுனா அப்பாவோட கஷ்டம். சொல்லுங்க. சோ அப்ப வந்து ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து போயிட்டு சீனர் கிட்ட கேட்டிருக்காங்க, யார் இந்த பொண்ணு வந்து யார் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட். ஏன்னா அந்த ஏரியால வந்து ஒரே ஒரு போட்டோ செட் ஷாப் தான் இருந்துச்சு. சோ யார் போட்டோ செட் பண்றதுனாலும் A3 சைஸ்ல வந்து அந்த கடைக்கு தான் போய் ஆகணும். அவரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, உங்க மகளை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, SB வந்து விசாரிச்சுட்டு போறாங்கன்னு. அப்ப அதுக்கப்புறம் பள்ளி பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்கிற டைம்லயே இந்த டெத் இன் கஸ்டடி கேசஸ்லாம் இருக்குதுல்ல, அதுல எனக்கு ஆர்வம், தடுப்பு காவல் மரணங்கள். ஆமா. அப்ப கோலாலம்பூர் லீகல் எய்ட் சென்டர்ல வந்து நான் வந்து வாலண்டியரா இருந்தேன். அப்ப படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் நான் லா டிகிரி செய்யறப்பயே வந்து எனக்கு அதுல ஆர்வம் கூட. சோ அப்ப வந்து இந்த தடுப்பு காவல் மரணங்களுக்கு எகென்ஸ்டா வந்து போராடுறது, நீங்க சொன்ன மாதிரி தான் போட் பிடிக்கிறது, அப்புறம் பிரஸ் மீட்டிங்க கூப்பிடுறது, இந்த அரசாங்கம் இப்படி வஞ்சிக்குது இந்தியர்களை தடுப்பு காவல்ல அப்படின்னு பிரஸ் கொடுக்கிறது, எழுதி பாதி எழுதி இருக்குமே அதுல. ஏன்னா இப்ப உங்களை பாக்குறவங்களுக்கு நீங்க எதுவும் புதுசா அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியும். இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையில இருக்கும் பொழுது எப்படியாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது சிவமலர் அவர்களுடைய இது வந்துடும். அவங்க ஏதாவது வந்து தடுப்பு காவலை பத்தி பேசுறாங்க, சுஷ்மாவை பத்தி பேசுறாங்க, அப்ப வந்து சுஷ்மாவுக்கு முன்னாடி இருந்த சட்டம் அதை உறுதி பேசுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, ஐஎஸ்ஐக்கு எகென்ஸ்டா தான் நிறைய போராட்டங்கள் வந்து நமக்கு ஐஎஸ்ஐக்கு எகென்ஸ்டாவும்
இந்த தடுப்பு காவல் மரணங்களுக்கு எகெயின்ஸ்டாகவும் தான் வந்து நம்ம செஞ்சது. அப்போ நான் வந்து என்னுடைய சட்டக்கல்லூரி படிப்பு பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய முதல் சப்மிஷன், கோர்ட்ல சப்மிஷன் செய்வாங்கல்ல, என்னோட முதல் சப்மிஷன் நான் டிராஃப்ட் பண்ணது வந்து 100 பேர் ஹிண்ட்ராஃப்ல கைது பண்ணாங்கல்ல, என்னோட முதல் சப்மிஷன் நான் வந்து டிராஃப்ட் பண்ணது அந்த சப்மிஷன் தான். ஆமா, நான் செஞ்ச முதல் அஃபிடேவிட் இருக்கும்ல, அப்போ வந்து வழக்கறிஞர் சுரேந்திரன் அவருக்கு கீழே வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் டிராஃப்ட் பண்ண முதல் அஃபிடேவிட் வந்து வழக்கறிஞர் உதயகுமார் ஜெயில இருந்தப்ப அவருக்காக நான் டிராஃப்ட் பண்ண அஃபிடேவிட் தான் என்னோட முதல் அஃபிடேவிட். பரவாயில்லையே, என்னோட முதல் சப்மிஷன் வரலாறோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்க்கைய. என்னோட முதல் சப்மிஷன் வந்து ஹிண்ட்ராஃப் போராட்டவாதிகளுக்காக. அப்போ வந்து வழக்கறிஞர் சுரேந்திரனும் வழக்கறிஞர் மனோகரனும் வந்து அங்க தலைமை வழக்கறிஞர்களா இருந்தாங்க. நாங்களாம் அவங்களுடைய ஜூனியர் வழக்கறிஞர்கள் தான். ஸோ அப்ப அந்த டிராஃப்ட் பண்றப்ப நான் டிராஃப்ட் பண்ண முதல் சப்மிஷன் தான். ஸோ அப்ப ஆரம்பிச்சது. அப்படியே வந்து ஒரு 10 வருஷம் போயிருச்சு. ஒரு 2007-8 அந்த டைம்ல இருக்கும் கிட்டத்தட்ட. அப்பதான் வந்து என்னுடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம போராடிக்கிட்டே இருந்தா இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம போராடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் போராட போறோம், எவ்வளவு நாளைக்கு போராட போறோம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த படிக்கு போனோம்னா கண்டிப்பா அரசியல் வந்து நமக்கு முக்கியம். ஏன்னா இந்த பாலிசி சேஞ்சஸ் எங்க வருதுன்னா அரசியல்ல தான் வருது. அரசியல்வாதிகள் தான் என்னைக்குமே வந்து பாலிசி மேக்கர்ஸ். ஸோ வந்து அதனால வந்து நீங்களும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வற்புறுத்தினாங்க. அப்ப இருந்த கடிலனோட கட்சி கத்துவ வனிதா, அப்ப வைபி ரோசியா, வைபி ஜுரைடா 2 பேரும் அந்த டைம்ல இருந்தாங்க. ஸோ அப்ப வைபி ரோசியாவும் சரி, வைபி ஜுரைடாவும் சரி, ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்திய பேர் என்ன வழக்கறிஞர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் இல்லை, நீங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்பதான் வந்து என்னுடைய அரசியல் பிரவேசம். அப்ப இப்ப இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கணும், அது ஏன் இவ்வளவோ கட்சிகள் இருக்கும்போது ஏன் பிகேஆர் எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? பிகேஆர் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? தலைவர் தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் வச்சிருக்கீங்களா? சோ அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து இருந்தது பாஸ் கட்சி இருந்துச்சு, அதுல நம்ம போக முடியாது. அம்னோ கட்சி இருந்துச்சு, அதுல நம்ம போக முடியாது. எம்ஐசி இருந்தது அந்த காலகட்டத்துல. அது எம்ஐசிக்கு எதிரான ஒரு அலை அந்த அந்த காலகட்டத்துல இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்லல, அந்த காலகட்டத்தை அந்த ஒரு சூழ்நிலையில நீங்களும் இருந்திருப்பீங்க. அப்ப வந்து அது எம்ஐசிக்கு எதிரான ஒரு அலை. அப்ப இந்த மாதிரியான நம்மளுடைய சமூக சேவைகளுக்கு, இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி வழக்கறிஞர்களுக்கு அவங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி வந்து பிகேஆரும் டிஏபியும். அதாவது போராட்டவாதிகளுக்கான கட்சியா அது பார்க்கப்பட்டது. சோ அப்ப வந்து என்ன சார்ந்தவர்கள் எல்லாமே வந்து பிகேஆர் கட்சியில இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் சுரேந்திரனா இருக்கட்டும், லத்தீஃபா கொய்யாவா இருக்கட்டும், அப்புறம் வந்து வைபி சிவராசாவா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாமே வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி சமூக போராட்டங்களுக்காகவே இதுலயே தான் நாங்க இருந்தோம். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே வந்து பிகேஆர் கட்சியில இருந்ததுனால ஸோ அப்படியே நானும் பிகேஆர் கட்சிக்குள்ள வந்துட்டேன். சரி, பிகேஆருக்குள்ள வந்தீங்க, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு தொகுதியில போட்டி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. நம்ம வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கறிஞரா இன்னொரு கேள்வி, முன்னாள் வழக்கறிஞரா ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்களா இப்ப நண்பர்கள் கூட சேர்ந்தா நிறைய விஷயங்கள் சினிமா குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம். அப்படி நீங்க வழக்கறிஞர்களா ஒண்ணு சேர்ந்தா என்னதான் பேசுவீங்க? என்ன கூட சேர்ந்து பேசுற வழக்கறிஞர்கள் ஒரு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த வழக்கறிஞர்கள் வந்து நான் வழக்கறிஞரா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. நான் வழக்கறிஞர் பிளஸ் பொலிட்டிஷியனா இருக்கிறதுனால நிறைய விஷயம் பேசுறது கவர்மெண்ட் பாலிசிஸை பத்தி தான் லாயர்ஸ் கேட்பாங்க. கவர்மெண்ட் ஏன் இந்த பாலிசி கொண்டு வந்துச்சு, நீங்க ஏன் இந்த அக்டாவை பாஸ் பண்ணீங்க, இந்த அக்டாவை ஏன் நீங்க இப்படி பாஸ் பண்ணல, இந்த சட்டத்தை ஏன் நீங்க வந்து இப்படி மாத்தி எழுதல, அப்படி மாத்தி எழுதல. ஸோ மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் பாலிசியை பத்தி தான் எங்களுடைய டிஸ்கஷன் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கும்ல, இதை வந்து செயல்படுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டங்களை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இந்த நாட்டில் வந்து மலேசியர்களுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த பாலிசிலாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றிலாம்? இல்லை,
யோசிக்காம இருந்ததில்லை. இப்போ வந்து நான் அங்கே பெண்கள் இப்போ பிகேஆரோட பெண்கள் பிரிவில் நம்ம இருந்ததுனால அப்போ வந்து நம்ம நிறைய இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றின நிறைய அவேர்னஸ், அது பற்றின பாலிசி. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் என்னோட இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே வந்தது. ஸோ அப்போ வந்து பெண்கள் பிரிவில் இருந்தது. அப்போ நிறைய வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், ஆராய்ச்சிகள், மாநாடு இதுலேயே தான் என்னுடைய கவனம் இருந்தது. ஸோ அப்போ தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம நிறைய இப்போ வந்து நம்ம சட்டம் கொண்டு வரோம்னா, இப்ப ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஒரு நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப அந்த பட்ஜெட் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை எப்படி பிரதிபலிக்குது, சோ அது சம்பந்தமான கருத்துக்கள் நம்ம நிறைய கொடுப்போம். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து கேபிஎல்பி இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில நான் வந்து டெபுட்டி மினிஸ்டருக்கு தலைமை செயல் அதிகாரியா இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த கிராமப்புற மக்களுக்கு தேவையான அது சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி. ஸோ அப்ப கிராமப்புற மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய இப்ப முக்கியமா சபா சர்வாக்கேட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியில நான் ஜாயின் பண்ற வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த நாட்டுல இந்தியர்களும் அஸ்லி பேர் என்ன மூத்த குடிமக்களும் மட்டும்தான் வந்து ரொம்ப பின்தள்ளப்பட்டு இருக்காங்க, பூர்வ குடிகள் மக்களும் மட்டும்தான் வந்து பின்தள்ளப்பட்ட ஒரு சமூகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்பு. ஆனா அந்த மினிஸ்ட்ரிக்கு போனப்ப சபா அண்ட் சரவாக்கேன்ஸ்ல அங்க போய் பார்த்தப்ப அவங்க இன்னும் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்றது அது வந்து எனக்கு ஒரு ரியலி ஒரு ஐ ஓப்பனர். ஸோ அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள்ல நான் ஈடுபடுறப்ப, ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில ஜாயின் பண்றப்ப, ஒவ்வொரு ரோல் நான் எடுக்கிறப்ப என்னுடைய பார்வை வந்து மாறிக்கிட்டே வந்தது. ஒன்னொன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே ஒன்னொன்னா நான் கத்துக்கிட்டே வந்தேன். சரி, இப்ப கூட்டரசு பிரதேச அமைச்சரோட சிறப்பு அதிகாரியா இருக்கீங்க நீங்க, பிரதமர் துறையின் கீழ் இருக்கக்கூடிய இதுல. இந்த காலகட்டத்தில் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆமா, என்ன பண்ணிருக்கீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். எதை சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சீங்களா? நான் எதை சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க? அதுல இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் டச் பண்ணா அப்படியே பண்ணிட்டு இன்டர்வியூ பண்றது அதான் சொல்றேன். இன்டர்வியூ டைமே முடிஞ்சிடும். கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. சோ நம்ம வந்து இப்ப இந்த காலகட்டத்துல வந்து விலாயா மினிஸ்ட்ரியில வந்து முக்கியமா வந்து பிரதமர் சொன்னது நொக்தாக்கன் கமிஸ்கினன், அதாவது இந்த வறுமையை குறைப்போம் இல்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த மிஸ்கின் திகார்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஜீரோ ரைஸ் பண்ணணும். அதாவது மிஸ்கின் திகாரி இருக்கக்கூடாது அப்படின்றது பிரதமருடைய அவர் வந்து வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம். ஸோ முக்கியமா விலாயால வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான சப்போர்ட் கொடுத்து அவங்கள அந்த வறுமை கோட்டுல இருந்து அந்த வறுமையிலிருந்து மீட்டு எடுக்கிறது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. ஆமா, அதுதான் வந்து நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமா இருந்தது. அது வந்து மக்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் வந்து அது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நாட்டுடைய என்ன சொல்லலாம், அடையாளம்னு சொல்லலாம். ஸோ கோலாலம்பூர். ஸோ அந்த கோலாலம்பூர் வந்து மற்ற ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கிற சிட்டிஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து கோலாலம்பூர் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, இப்போ ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இது கொண்ட்ரவர்சியா இருக்க போதா, எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது எல்லா மலேசியர்கள் அப்படின்னு பேசுறீங்க. பிகேஆர் என்பதே மூவினங்கள் சேர்ந்த ஒரு கட்சி தான். நாங்கள் அனைவருமே ஒன்றாக செயல்படணும், மலேசியர்கள் என்ற சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கணும், அப்பதான் இந்த நாடு வளம் பெறும் அப்படின்றதுதான் பிரதமர் டாக்டர் அன்வாருடைய கனவாக இருந்தது. ஆனால் அவர் பிரதமர் பொறுப்பு எடுத்த பிறகுதான் இப்ப சமீப காலமா நீங்க பார்க்கும்பொழுது இனம் சார்ந்த சமயம் சார்ந்த சிக்கல்கள்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது. என்னத்தினால இது? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? எப்ப சோசியல் மீடியா தொடங்கணும் இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். போன ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஏன்னா இப்ப நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது நமக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஆனா வந்து இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா போன ஆட்சியிலையும் இருந்தது, முந்தின ஆட்சியிலையும் இருந்தது. இந்த பிரச்சனை வந்து காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க சில உதாரணங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனைகள் வந்து காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இது வந்து இப்போ ஒன்றும் புதுசா நடக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு சோசியல் மீடியா வந்து முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு. நமக்கு தெரிய வேண்டியது ஃபேஸ்புக் மூலியமா மட்டும்தான் தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஆக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல டிக்டாக் இருக்கு. ஸோ அதனால ஒரே விஷயத்த
இவங்க எல்லாரும் ஷேர் பண்றதுனால அந்த ஒரு ஒரு வீடியோ என்னமோ ஒன்றுவா இருக்கும், அதை வந்து எல்லா வலைத்தளங்கள்லயும் எல்லாத்துலயும் ஷேர் பண்றதுனால அது நமக்கு ஏதோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது ஒரு புறம் இருக்கு. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி, ஆனா வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இனம் மதம் சார்ந்த அந்த அந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நீங்க இந்த சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா, சாதாரண மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை என்னமோ எப்பயும் போலதான் சாதாரணமா போயிட்டு இருக்கு. எல்லாரும் தான் ஒன்னா உட்காந்து தண்ணி குடிக்கிறோம். நேத்து கூட நான் வந்து தடல எல்லாரும் ஒரு 3000-4000 பேரு கூட சேர்ந்து ஒன்னா தான் புக்கா போச பண்ணேன். சோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல பிரச்சனை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சிறு குழுவினர். அவங்களுடைய என்னங்க, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பண்றதுதான் நோக்கம். அதாவது அரசியல் பண்ணணும். ஆமா, ஏன்னா அரசியல் பண்றதுக்கு இப்ப நீங்க மத்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசியை பத்தி டிபேட் பண்ணுவாங்க. நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன், நீங்க நம்ம 2 பேரும் டிபேட் பண்ணலாம்னு டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்னன்னா, ஏதாவது ஒரு பத்தி பேசணும், டிபேட் பண்ணனாலும் சரி, ஏதாவது பத்தி பேசணும்னாலும் சரி, இனத்தையும் மதத்தையுமே ஒரு 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 பொருளா வச்சு, ஒரு கருவியா பயன்படுத்தி அதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஏன்னா அந்தந்த சமூக தலைவர்கள் அந்தந்த சமூகத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல. அதாவது ஒண்ணுமே கிடைக்கலன்றதை விட நிறைய விஷயம் இருக்குது. ஆனா இது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி, அந்த சென்டிமெண்ட் வந்து அவங்க தூண்டி விடுறதுக்கு. சோ அதனால இது வந்து சில குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களும் சில குறிப்பிட்ட மத தலைவர்களும் சரி, இதை ஒரு கருவியா பயன்படுத்தி என்ன கேட்டா மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்றாங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா மலேசியர்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து மலேசியர்கள் தெளிவாதான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திரும்பியும் அதுவும் வந்து நம்ம சொல்றோம், இதே பிரதமர் தான் அந்த ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு போன வாரத்துல. யாரும் இனத்தை பத்தியோ மதத்தை பத்தியோ பேசக்கூடாது, பேசினா ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லி இருந்தாரு. ஆனா ஒரு விஷயம் சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இவ்வளவு நிறைய விஷயங்கள் வந்து ஒற்றுமையை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. பிரதமரும் சரி, சில தலைவர்களும் சரி, ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி நிறையவே விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மீடியா பாத்தீங்கன்னா கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களை மட்டும்தான் நிறைய ஹைலைட் பண்றாங்க. ஜெனரலா சொல்றேன். சோ வந்து இதுல வந்து மீடியாவோடைய பங்கும் வந்து, அதாவது ஒற்றுமையை வந்து நம்ம இன்னும் என்ன சொல்றது, அத பத்தி நிறைய பேசுறாங்க. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ஊதி ஷேர் பண்ணி எல்லா மீடியாவும் கவர் பண்ணி அவங்களுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிடுவோம். சோ அவங்க வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிருவாங்க, அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஹீரோ ஆயிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா, அதையும் மீடியா மட்டும் இல்ல, சில நம்மளுடைய டிக்டாக்லயும் சரி, நம்மளுடைய நெட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, வலைத்தளவாளிகள், தமிழ்ல வலைத்தளவாசி, அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணவே கூடாது. ஷேர் பண்ணலன்னா அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிடும். நம்ம ஷேர் பண்ணி அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதுனால தான் அந்த மாதிரியான சில புல்லுருவிகள் சொல்லலாமா, புல்லுருவிகள் வந்து ஃபேமஸ் ஆயிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம தவிர்க்கணும். பாருங்க, இன்னும் உங்ககிட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், உள்ள இருந்து நிறைய வரும். இருந்தாலும் இப்ப நம்ம தொகுதி தேர்தலை பத்தி பேசணுன்றதுனால நம்ம இன்னொரு நாள் வச்சுக்குவோம். சிவமலா, இன்னொரு நாள் வரீங்க, நம்ம இதெல்லாம் பத்தி இன்னும் தீவிரமா பேசுவோம். இப்ப புக்கிட் பின்தாங் தொகுதியை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? பிகேஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதிகள் இருக்கு. புக்கிட் பின்தாங் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணுது, அது சீனர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அது இல்லாம கூட இருக்கலாம். புக்கிட் பின்தாங் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க போட்டியிடணும் அப்படின்னு இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு தடவை கேட்கிறேன். சரி, நிறைய பேர் நிறைய தடவை சொன்ன விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து உங்ககிட்டயும் ஒரு தடவை சொல்லிடுறேன். சோ புக்கிட் பின்தாங்க பார்த்தா ஜெனரலா வந்து எல்லாரும் சொல்றது சீனர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா அதோட டெமோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து சீனர்கள் இருக்கிறாங்க, மலாய்க்காரர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க, சபா சரவாக்கின் எல்லாரும் இருக்குது. அதாவது மலேசியாவோட டெமோகிராஃபிய பிரதிபலிக்கிற ஒரு இடம் வந்து புக்கிட் பின்தாங். இவங்க அதோட டெமோகிராஃபியை பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த இனம் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படி கிட்டத்தட்ட புக்கிட் பின்தாங் வந்து மலேசியாவோட டெமோகிராஃபியை பிரதிபலிக்கிற ஒரு இடமா இருக்கும். புக்கிட் பின்தாங் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இன மக்களும் அங்க இருந்தாலும் மலேசியால மற்ற மாநிலங்கள்ல, முக்கியமா சபா சரவாக் மற்ற மாநிலங்கள்ல இருந்தும் எல்லாரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வரக்கூடிய ஒரு இடம். அதாவது இங்க வந்து ஒட்டுமொத்த
மலேசியர்களுடைய கருத்து கணிப்பு எடுக்கணும்னு நீங்க புக்கிட் பின்தாங் வரலாம். ஏன்னா எல்லாரும் அங்க இருப்பாங்க, எல்லாரும் அங்க இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை வந்து நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தப்ப சரி ஒரு சபாங்கு போட்டி போடணும்னா எந்த இடம் வந்து சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப ஏன் புக்கிட் பின்தாங் வந்துச்சுன்னா நம்ம நிறைய பாலிசி செய்வோம்ல. ஸோ நம்ம மினிஸ்ட்ரியிலும் நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அப்ப மக்களுடைய கருத்துக்கள் கேட்கிறப்ப இந்த மாதிரி ஒரு புக்கிட் பின்தாங் மாதிரி ஒரு இடத்துல வந்து எல்லா மக்களும் இருக்கிறப்ப அவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு எதுனாலும் சரி எடுத்தா அது வந்து ஒட்டுமொத்த மலேசியாவையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், கருத்தா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த அடித்தட்டு மக்கள் வாழ்க்கைக்கு வாழக்கூடிய இடம். அதாவது புக்கிட் பின்தாங் ரொம்ப பணக்கார ஏரியால சொல்றாங்க இல்லையா? அப்படி அது வந்து இப்ப நான் அதுக்கு தான் வரேன். நீங்க பாத்தீங்கன்னா புக்கிட் பின்தாங்ல வந்து நிறைய உயரமான பில்டிங்லாம் இருக்கும். TRX, KLCC இருந்து எல்லாமே இருக்கு. நீங்க புக்கிட் பின்தாங் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இருந்து மேல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெர்பேசான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து நீங்க அப்படியே கிளியரா பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரஜினி சொல்லுவாரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை நாங்க உண்மையிலேயே போய் பார்த்தோம். ஒரு ஹோட்டல்ல இருந்துட்டு ஒரு நாள் இப்படியே கண்ணாடியில இருந்து பாக்குறப்ப இங்க எல்லாம் உயரமான பில்டிங், இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட நம்மளால தங்க முடியாத ஒரு இடம். அதுவும் புக்கிட் பின்தாங்ல தான் இருக்கு. அதுவும் ரொம்ப தூரத்துல இல்ல, இது இங்க இருக்குன்னா இது இங்க இருக்கு. சோ அப்ப இந்த இந்த என்ன சொல்றது இந்த சரியான அந்த என்ன சொல்றது அதுக்கு ஒரு சரியா நல்ல வார்த்தை இருக்கு, திடீர்னு வரமாட்டேன். அந்த பிரபேசான் அது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அந்த புக்கிட் பின்தாங்ல பார்க்கலாம். இன்னொன்னு மிஸ்கின் அண்ட் பண்டர், அது வந்து புக்கிட் பின்தாங்ல ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பாக்குறோம் ஒரு லைவ்லியான ஒரு சிட்டியா தான் வந்து நம்ம கோலாலம்பூரை பாக்குறோம். ஆனா வந்து கோலாலம்பூர்ல அந்த என்ன வாழ்க்கை செலவினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்மளோட கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் சரி எதுவும் சரி நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு டீம் தேவைப்பட்டது. அதாவது புக்கிட் பின்தாங்கன்னா இப்போ நம்ம அங்க வந்து ஒரு தலைவராவோ அந்த மாதிரி இருந்தா நமக்குன்னு நம்மளுடைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இவங்க மூலியமா இந்த புக்கிட் பின்தாங்ல இருக்கிற மக்களுக்கு அவங்களுடைய கருத்தை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, கட்சி தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, கவர்மெண்டுடைய கொள்கைகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எனக்கு ஒரு நல்ல தொண்டர்கள் தேவைப்பட்டாங்க. சோ அதனாலதான் நான் புக்கிட் பின்தாங்க தேர்ந்தெடுத்தேன். சரி, புக்கிட் பின்தாங்ல என்னதான் அடிப்படை பிரச்சனை நீங்க சொல்லியிருந்தீங்க, அது நகர்ப்புற ஏழ்மை என்பது வந்து ரொம்ப அதிகம். நகர்ப்புற ஏழ்மை, அதான் முதல்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த வார்த்தையை. சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை தான் நீங்க சொல்ல வரீங்க. இன்னும் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கல, அந்த கண்டுபிடிச்சிடும். அதான் முதல்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கு, அது ஒரு நல்ல வார்த்தை. ஆனா திடீர்னு வரமாட்டேங்குது. இப்போ புக்கிட் பின்தாங்க பொறுத்த வரைக்கும் மாற்ற வேண்டியது உடனடி தீர்வு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? புக்கிட் பின்தாங்க உடனடி தீர்வு அப்படின்னு சொன்னா உடனடி தேவை என்ன நினைக்கிறீங்க புக்கிட் பின்தாங்க? இப்ப இதை செஞ்சு ஆகணும் புக்கிட் பின்தாங்கல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல, இந்த சிறு தொழில் வியாபாரிகளுக்கு வந்து நிறைய உதவிகள் தேவைப்படுது. அதாவது அவங்க வந்து நம்ம நாட்டு மக்கள் தான் இருப்பாங்க, நம்ம நாட்டு மக்களா தான் இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க செய்யற வியாபாரங்களுக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்காது, ப்ராப்பரா அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, பெர்மிட் இருக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் தேவை. ஸோ அது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், நீங்க சில இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா மலேசியர்களா இன்னும் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிற இந்த குழந்தைகளும் இளைஞர்களும் அவங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஏன்னா இல்லைன்னா வந்து அவங்க வந்து இந்த ஏழ்மையிலே, அதாவது நகர்ப்புற ஏழ்மையிலே வந்து அவங்க வாழ்க்கை அப்படியே வீணாயிரும். அதே என்ன வந்து இவங்களுக்கு வந்து அதுலயே வாழ்ந்து பழகி போச்சு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்குவிப்பு தேவைப்படுது. சோ இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்றது என்னுடைய ஸ்பெஷல் இன்டென்ஷனா இருக்கும். இப்ப புக்கிட் பின்தாங்க வந்து எப்ப நீங்க புக்கிட் பின்தாங்கல கிளம்பிறங்குனீங்க அது சொல்லுங்க. எப்ப இந்த புக்கிட் பின்தாங்கல இருக்கீங்க, எப்போ உங்களுடைய சேவை அங்க தொடங்குனீங்க, இல்ல இனிமே தான் போக போறீங்களா? இல்ல, நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடியே இந்த நான் விளைய மினிஸ்ட்ரிக்கு வந்தப்ப ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது, 1.25 வருஷம் ஆக போகுது. ஒரு 6 மாசத்துலயே
என்னுடைய என்ன சொல்றது அட்டென்ஷனை இது பண்ணது புக்கிட் பின்தாங். நான் நிறைய உங்களுடைய கவனத்தை ஈர்த்தது. நிறைய இடத்துக்கு போனேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் உங்களுக்கு நீங்க சீனர்களை பார்க்கணுமா பார்க்கலாம், மலையக்காரர்கள் பார்க்கணுமா நிறைய பேர் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்க கட்சியிலேயே வந்து புக்கிட் பின்தாங்ல ஆக கூட வந்து இந்தியர்களும் மலையக்காரர்களும் புக்கிட் பின்தாங் தொகுதியில உறுப்பினர்கள். இப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்தியர்களும் மலையக்காரர்கள் தான் நம்மளுடைய மெஜாரிட்டி தொகுதியோட மெம்பரா இருக்கிறாங்க. சோ அப்ப வந்து என்னுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன், என்னுடைய கவனத்தை ஈர்த்தது வந்து புக்கிட் பின்தாங். நான் சொன்ன காரணங்களுக்காக. சரி, இப்ப புக்கிட் பின்தாங் தொகுதிக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உறுப்பினர்கள்லாம் சிவமலர் தான் எங்களுக்கு தலைவரா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிவமலர் செய்ய போற முதல் காரியம் என்ன புக்கிட் பின்தாங்ல? நான் தான் முதல்ல சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிறு தொழில் வியாபாரிகளுக்கு சொன்னீங்க. உங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யல, எவ்வளவு வலுப்படுத்தணும் அந்த கட்சியை நினைக்கிறீங்க? ஆமா, புக்கிட் பின்தாங்க வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்கள் வந்து முக்கியமா கடிரால என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்றீங்களா? இல்ல, இங்க வந்துட்டு உண்மையதானே சொல்லணும். இல்லன்னா நீங்க என்ன சும்மா விட மாட்டீங்களா? சம்டைம் இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம கட்சியில என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சோ முதல்ல அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் நம்மளுடைய கட்சியிலயும் சரி கட்சி தலைமையிலயும் கட்சியில என்ன நடக்குது. ஏன்னா நம்மளுடைய பிகேஆர் கட்சி வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி பாருங்களேன். சோ இந்த கொள்கைகள், நம்மளுடைய அரசாங்க கொள்கைகளை கொண்டு போயிட்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டிய கடப்பாடு நம்ம கட்சிக்கு இருக்கு. சோ அப்ப நமக்கு அந்த புக்கிட் பின்தாங் தொகுதி வாக்காளர்களுக்கு மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு முதல் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் நிச்சயமா வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இருக்கு நிச்சயமா இதுதான் எங்களுடைய முதல் வேலை. முதல்ல நம்மளுடைய வாக்காளர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். நிச்சயமா அந்த கருத்துக்களை கட்சி தலைமைக்கு கொண்டு போறதுக்கும் அரசாங்கத்துக்கு கொண்டு போறதுக்கும் ஒரு சேனல் வேணும். சோ இதுதான் வந்து நம்ம செய்ய போற முதல் விஷயம். அப்ப என்கிட்ட இன்னொரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தலைமைத்துவத்தோடு சிவமலர் வந்து எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க? தலைமைத்துவத்தோட சிவமலர் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கட்சியில இன்னைக்கு நேத்து இல்ல, ஒரு 15 வருஷமா இது வரைக்கும் நான் வகித்த பொறுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தலைமைத்துவ முக்கியமான பொறுப்புகள்ல தான் இருந்திருக்கீங்க. ஆமா, நான் வந்து மகளிர் பிரிவுல தேசிய துணைத் தலைவியா இருந்திருக்கிறேன், துணைத் தலைவர்ல உதவி தலைவரா இருந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வந்து நான் லிம்பாக டிசிப்ளின் அதோடைய துணைத் தலைவரா இருக்கிறேன். ஸோ நான் ஆல்வேஸ் வந்து தலைமைத்துவத்தோட நல்ல அணுக்கமான முறையில் தான் இருக்கேன். ஸோ அவங்கள ரீச் பண்றதுக்கோ இந்த கருத்துக்களை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கறதுக்கோ எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்ததே இல்லை, இருக்கவும் போறது இல்லை. கண்டிப்பா நல்லது. இப்ப இறுதியா அவங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். புக்கிட் பின்தாங் வந்து இப்ப வந்து நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. நிறைய முக்கியமானவர்கள்லாம் புக்கிட் பின்தாங் தொகுதியில போட்டி போடுறாங்க. பார்க்கக்கூடிய நபர்கள் 5 முனை போட்டி நிலவுகிறது. சக போட்டியாளர்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது புக்கிட் பின்தாங்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அது வந்து இப்ப வந்து நட்சத்திர தொகுதி யாரும் எதிர்பார்க்காத அளவுல, ஆக்சுவலி நானும் எதிர்பார்க்கல. அதுதான் உண்மை, நானும் எதிர்பார்க்கல. புக்கிட் பின்தாங் வந்து திடீர்னு இவ்வளவு ஒரு ஹாட்டான பிளேஸா மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த தொகுதியில நிக்கக்கூடிய மத்த கேண்டிடேட்ஸும் மத்த வேட்பாளர்களும் வந்து சலைச்சவங்களே கிடையாது. ஒருத்தர் கூட வந்து சலைச்சவங்களே கிடையாது. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில இது வந்து ஒரு சகோதரத்துவ போட்டியா தான் நான் பாக்குறேன். சோ இவன் நான் அவங்க கிட்ட வந்து ஒரு லாஸ்ட் வீக் கூட நான் ஒருத்தரையா சந்திச்சு பேசணும். இது வந்து ஒரு சகோதரத்துவ போட்டி. நான் என்னென்ன காரணங்களுக்காக இதுல போட்டி போடுங்களோ அவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். சோ நம்ம வந்து நேர்மையா நியாயமா நம்ம இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி அவங்க, ஏன்னா இது வந்து ஜனநாயகம். நம்ம கட்சி வந்து பிகேஆர் கட்சி வந்து ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடலாம். சோ அப்ப வந்து நம்மளுடைய கட்சி தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நியாயமான முறையில நேர்மையான முறையில நம்ம வந்து நம்மளுடைய வாக்காளர்கள்கிட்ட நம்ம விஷயம் நம்மளை பத்தி சொல்லி நம்ம வந்து ஓட்டு கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த ஒரு தனிநபரை வந்து எதிர்க்கிறதோ தாக்குறதோ அது வந்து என்னைக்குமே நான் வந்து என்னோட அரசியல் இதுல நான் என்னைக்குமே செஞ்சதில்லை. உங்களுக்கும் தெரியும், நீங்க தாக்குறதெல்லாம் வந்து பாலிசியா தான் தாக்கிருக்கீங்க. நான் என்னைக்குமே தனிநபர் தாக்குதலை வந்து நான் வன்மையா கண்டிக்கிற ஆளு. நம்ம எங்க கட்சியில மட்டும் இல்ல,
ஈவன் வந்து ஒப்போசிஷன் என்னைக்குமே வந்து தனிநபர் தாக்குதல்ல ஈடுபட மாட்டேன். அப்ப எங்க சகோதரிகளை நான் தாக்குவேன்னு சொல்லிட்டு நிச்சயமா தாக்க மாட்டேன். ஸோ அங்க தாக்குறதுக்கும் பெருசா ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல தலைவர்கள், சிறப்பான தலைவர்கள். ஸோ அப்போ வந்து இது வந்து வாக்காளர்கள் கையில. ஓகே, எனக்கு சிவமலருடைய கொள்கைகள் பிடிச்சிருக்குது, அவங்கள வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, அது பிடிச்சிருக்குன்னா தாராளமா எனக்கு ஓட்டு போடலாம். இல்ல அவங்களுக்கு எனக்கு வந்து இவங்களுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமா அவங்க போடலாம். அது வந்து கண்டிப்பா வந்து நம்மள கட்சி ஜனநாயக கட்சி யார் வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். நல்ல விஷயம் சிவமலர். ரொம்ப நாலு வருஷத்துக்கு அப்புறம் பேசுனதுல நீங்க நிறைய பண்பற்றிருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய பேச்சுல இருந்து என்னால உணர்ந்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாம வெறும் அரசியல் தலைவர் போல பேசாம கள நிலவரங்களை ஆய்வு செய்து மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள் என்ன அப்படின்றத பத்திலாம் நிறைய விஷயங்கள் ஒரு வழக்கறிஞரா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் இப்போ ஒரு அரசியல்வாதியா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இறுதியாக நீங்க மக்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய வாக்காளர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்து சொல்லுங்க. முதல்ல இவ்வளவு நிறைய பேசணும். நான் எதுக்காக புக்கிட் பின்தாங் தொகுதியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றத பத்தியும் நம்ம நிறைய விஷயம் பேசணும். நான் என்னுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள்னு பெருசா சொல்லல. நான் முதல்ல சொன்ன அதே விஷயம்தான். இந்த புக்கிட் பின்தாங் தொகுதி மெம்பர்ஸ், உங்களுக்கு உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் கட்சி தலைமைக்கு போய் சேரணும். கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய கோட்பாடு, அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா என்னால செய்ய முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னை நம்பி நீங்க வாக்களிக்கலாம். நன்றிங்க சிவமலர். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. மீண்டும் நம்ம வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா. இன்று நமது அரங்கில் சிவமலர் அவர்கள் வந்திருந்தார். சிவமலர் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பேசியிருக்கோம். தலைமைத்துவம் என்பது யார் வருகிறார்கள் யார் செல்கிறார்கள் என்பதில் இல்லை, யார் நிலைத்திருக்கிறார்கள் என்பதில் தான் தலைமைத்துவமே இருக்கின்றது. யார் உங்களோடு இணைந்து பயணிப்பார், உங்களுடைய சிக்கலை அறிந்தவர் யார், யாருக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியும், அதற்கான தீர்வுகளை நோக்கி யார் உங்களை நகர்த்தி செல்வாரோ அவரைத்தான் நீங்கள் தலைமைத்துவத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்பவும் நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறவங்க மட்டும்தான் சிறந்த தலைமைத்துவ மிக்க தலைவர்களாக உருமாறுவார்கள். புக்கிட் பின்தாங் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. இளம் தலைவர்கள் இருக்கின்றார்கள், கவனத்தில் கொள்ளுங்கள், நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயானந்த் சண்முகம். மீண்டும் சந்திக்கும்.